ரமணி பயலுகடா விய விஜய் எல்லாரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா? விய விஜய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரமணி பஸ் லிவரி பாலாஜி பஸ் மோடுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து நான் பண்ணுறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த ஒரு பஸ் மோடு. அண்ட் தென் பாஸ்வேர்டு இருக்குது இந்த ஒரு லிவரிக்கு பார்த்துக்குங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மோடோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். விய விஜய் ரமணி பஸ் மோட் சூப்பராக இருக்குது. இன்னொன்று ஒரு ஜாலியாக விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு எக்ஸாம் முடிஞ்சுங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 எக்ஸாம் ஈஸியாகவே முடிஞ்சு. ஆனால் கொஞ்சம் எல்லா பேப்பருமே டஃப்பாக தான் இருந்துச்சு விஜய் என்னை பொறுத்தளவு. ஏன்னா ஏன் இப்படி கேட்டாங்கன்னு தெரியல. நிறைய பேர் ஃபெயில் ஆகிற மாதிரி அந்த மாதிரி நிலமையிலலாம் இருக்காங்க விஜய். ஸோ வந்து நம்ம அப்படிலாம் கிடையாதுங்க விஜய். நம்ம எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிடுவோங்க விஜய் ஃபேமிலிஸ். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு மோர் டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம். மோர் டீட்டெயில்ஸ் வந்து பாலாஜி பஸ் மோடோட ஓனர் யாருங்கன்னா பசிட் ரிவ்யூஸ். மோட் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா கௌதம் கேமிங். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் கேமிங். லிவரி ஓனர் வந்து தினேஷ் கேமிங். லிவரி கிரியேட்டர் பை எஸ்கேபி பசிட் கேமிங். ஸோ வந்து நீங்கள் பஸ்ஸுக்கு மேலே பார்க்கலாம் 2 பேர் லோக்கமும் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கேபின் வியூ சைடில் பார்த்திங்கன்னா மங்கி அந்த லோகோவே அதாங்க சூப்பராக இருக்கும் தரமாக. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக லான்ச் பண்ண பஸ் தான் இது. ஓகேவா, சூப்பராகவும் இருக்குதுங்க. சொல்கிறதுக்கு அளவுக்கு சூப்பராக ஸ்பீடும் போகுது. சூப்பராக இருக்கும். அனிமேஷன் கீஸும் பார்த்துடலாம். பாலாஜி பஸ் மோடில் உள்ள அனிமேஷன் கீஸ் தான். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து பார்த்துடலாங்க விஜய். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பக்காவான மோட். நீங்களும் டவுன்லோட் பண்ணி விளையாண்டு பாருங்கள். எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ சொல்கிறேன். நான் வாயால் சொல்கிறேன். நான் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த வீடியோலாம் டச் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாலாஜி பஸ் மோட் நான் வீடியோ தரேன் கீழே. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பாலாஜி பஸ் மோட் லிங்க்னு இருக்கும். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அந்த வீடியோவில் போய்ட்டு பாலாஜி பஸ் மோடை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு பாஸ்வேர்டு இருக்குது அதுக்கும். அதை வந்து பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக கீழே லிவர் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிவர் லிங்க் வீடியோவை டச் பண்ணிங்கன்னா தினேஷ் கேமிங் சேனலில் போகும். தினேஷ் கேமிங் சேனலில் கீழே வந்து பார்த்திங்கன்னா லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது லிங்க் இருக்கும். அந்த கிரியேட் டவுன்லோட் லிங்க் கொடுத்தீங்கன்னா சார்மோட்ஸில் போய்ட்டு டவுன்லோட் ஆகிடும். அதுக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்குது. அது வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வந்து அவ்வளோதான். ஸோ வந்து இது பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கேமுக்குள்ளே வந்துடுங்க. கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பாலாஜி பஸ் மோடை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம லிவரி அப்ளை பண்ணிடலாம். லிவரி அப்ளை பண்ணுறதுக்கு கேரேஜ் போய்ட்டு நம்ம பாலாஜி பஸ் மோடை வச்சுக்கிட்டு பெயிண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, பெயிண்ட் ஆப்ஷன் கொடுத்து டிவைஸ் கேலரின்னு இருக்கும். அதில் போய்ட்டு ப்ரௌஸ் லிவரின்னு இருக்கும், டிவைஸ் கேலரி இருக்கும். அதை வந்து டச் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிடும். ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு நீங்கள் வந்து டச் பண்ணி ரமணி பஸ் லிவரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 3 டாட் கிளிக் பண்ணி டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரமணி பஸ் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும். ரமணி லிவரி ஃபோட்டோ இருக்கும். அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணி நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை ஆயிரும். நீங்கள் காசு இல்லாட்டி ஆட் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ வந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கேமுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஓட்டி பார்க்கலாம். இது வந்து தமிழ்நாடு டிராஃபிக் மோடு இல்லைங்க. இது வந்து நம்ம சாதா சிமுலேட்டர் கேம் தான். தமிழ்நாடு டிராஃபிக் மோடு புது ஃபோனில் இருக்குது. ஓகேவா, அது வந்து விளையாடுவோம். ஸோ வந்து நான் லைவ் போடுறதில்ல, நீங்கள் பாருங்கள். ஓகேவா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா பக்காவான மோட் நல்லா இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்குது பஸ்ஸு. தமிழ்நாடு டிராஃபிக் மோடு கீழே அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகேவா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் திருப்பி மானிட்டேஷன் அப்ளை பண்ணிடணும். ரீஅப்ளை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ரீஅப்ளை சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு 2 நாளில் வந்து ரீஅப்ளை பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 90 டேஸ் வெயிட் பண்ணணும், வேறு வழியே இல்லை. அதனால் வந்து பார்ப்போம் என்ன நடக்குது. இல்லாட்டி வெறுத்துருவேங்க விஜய். நம்ம ஃபேமிலிஸை வந்து விட்டுட்டு போயிடுவேன். ஸோ வந்து அந்தளவுக்கு இங்கே இருக்குங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கல. ஓகேவா, உங்களுக்காண்டி தான் நான் வீடியோ போட்டுக்கிறேன். எவ்வளோ டேட்டா செலவழிச்சிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 1000 ரூபாய்க்கு மேலேயே போயிருக்குங்க இதுக்கு செலவழிச்சது. ஓகேவா, பஸ் மோடு கூட போட்டிருக்கலாங்க. ஒரு பஸ் மோடே போட்டிருக்கலாங்க. அந்தளவுக்கு செலவழிச்சிருக்கேங்க. ஓகேவா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மானிட்டேஷன் கிடைச்சாதாங்க ஏதோ பஸ் மோட்லாம் போட முடியும். ஒரு பஸ் மோட் கூட இது வரைக்கும் நான் போட்டது இல்லைங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதனால் மானிட்டேஷன் கிடைச்சாதாங்க எல்லாமே பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்காண்டி தான் மானிட்டேஷன் கிடைக்கணும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அனிமேஷன் கீஸை பார்த்தாலாம். ஃபஸ்ட் அனிமேஷன் எல்லா அனிமேஷன் கீஸையும் பார்த்தலாம். ஃபஸ்ட் அனிமேஷன் கீயை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாலாஜி பஸ் மோடில் அப்படியே அதே இதுதான் இன்டீரியர் வியூ பாருங்கள். சூப்பராக இருக்குது, ஹெச்டியாக இருக்குது. ஸோ வந்து அதே இதுதான். ஃபஸ்ட் அனிமேஷன் கீயை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஜின் டோர் ஓப்பன் ஆகும். அதே நேரத்தில் டூப்ளிகேட் வைப்பர் கீ வரும். அதே நேரத்தில் வந்து 3 அனிமேஷன் வந்து இருக்குது. என்ன பார்த்திங்கன்னா இன்ஜின் டோரு, அடுத்து இங்கே மேலே
அதுக்கப்புறம் சைடில் வந்து மிரர் ஓப்பன் ஆகும். மிரர் இப்படிலாம் ஓப்பன் ஆகிட்டு அந்த டிரைவர் கிட்ட இருக்க ஷட்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் அனிமேஷன். 2வது அனிமேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூட் போர்டு சேஞ்ச் ஆகும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டிரைவரோட அந்த ஸ்டேரிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு டோர் வந்து நீங்கள் ஓப்பன் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஓகேவா. 3rd அனிமேஷன் கீ நம்மளுக்கு வந்து இதாங்க விஎஃப்ஜி. 3rd அனிமேஷன் வந்து டயர் வந்து மேலே இதாகும். அதே நேரத்தில் வந்து மாலை வந்து மாலை போடுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் மேலே வந்து இந்த டயர் வந்து இதாகும். ஸோ வந்து இதுதான் விஎஃப்ஜி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனிமேஷன் கீஸ் பார்த்துட்டோம். அதான் சொல்கிறேன், ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். திருப்பி அப்ளை பண்ணி பார்ப்போங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து பார்ப்போம். எல்லோரும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. நம்ம எந்தளவுக்கு எல்லா வீடியோவுமே நம்மளாக ஓனாக மேக் பண்ணி போட்டது தான். ஒரு சில வீடியோவில் சாங்ஸ் போட்டுருப்போம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நம்ம ஓன் மேக்கிங் தான் விஎஃப்ஜி. ஆனாலும் எனக்கு எதுக்கு ரீயூஸ்ட் கொடுத்தாங்க தெரில. ரீயூஸ்ட் கொடுத்த அன்றைக்கி எனக்கு சரியான வெறி ஆகிடுச்சுங்க விஎஃப்ஜி. ஏன்னா எப்படிங்க நம்மளுக்கு ரீயூஸ்ட் கொடுக்கலாம். ஸோ வந்து நம்மளாக ஓன் கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி அவங்க ரீயூஸ்ட் கண்டென்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியலைங்க, எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேது. ஸோ வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணியே பார்க்குறீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நல்ல லிவரியோட சந்திக்கலாம். இல்லாட்டி பஸ் மோடு ரிலீஸ் பண்ணாங்க கூட இது பாலாஜி பஸ் ரிலீஸ் பண்ணான்னு பாருவாங்க. அது அந்த பாலாஜி பஸ் மோடோட பேர் தெரில எனக்கு சரியாக. பாலாஜி தான் நினைக்கிறேன் இந்த பஸ்ஸு. ஸோ வந்து அந்த பஸ்ஸை ரிலீஸ் பண்ணுங்க. அந்த வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ இருந்தால் நம்ம பார்ப்போம், போடுவோம். ஓகேவா விஎஃப்ஜி. பாபா விஎஃப்ஜி. நாளைக்கு நல்ல வீடியோ சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க விஎஃப்ஜி.